எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்த விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம். அதுக்கு நல்ல வரவேற்பு எனக்கு கிடச்சிதுங்க. அதுக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. என்னோடய வீடியோவில் அதுதாங்க ஹையஸ்ட்டு. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, கடைசி கடன் ஞாயிறு நாளைக்கு தாங்க. விருஞ்சிபுரத்தில் கார்த்திகை மாதம் கடைசி கடன் ஞாயிறு நாளைக்கு தாங்க. இன்னையிலேருந்தே விசேஷம் ரொம்ப ஸ்டார்ட்டுங்க. நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள். அந்த மார்கபந்தீஸ்வரர் கோயிலை பற்றி நான் சொல்லியிருப்பேங்க. இன்றைக்கி நைட்டு அந்த கோயிலில் தங்கணுங்க. விடியகால 3 மணிக்கு அந்த குளத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பில்லி சூனியம் இருக்கிறவங்க, திருஷ்டி நிறைய இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த குளத்துல நீங்கள் முக்கி எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற மண்டபத்தில் தூங்குனீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கனவுல வந்து பூ, பழம், பாலாடை இதெல்லாம் கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அது உண்மைங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த கோயிலில் போய் ஸ்டே பண்ணுங்கள். ஸ்டே பண்ணி நாளைக்கு அந்த 3 மணிக்கு விடியகால 3 மணிக்கு அந்த குளத்தில் குளிச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கனவு வருங்க. வந்ததும் நீங்கள் சாமியை போய் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டி அந்த கோவிலுக்கு போனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால தான் திரும்பவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு திரும்பி போடுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.